அடுத்து வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரம் மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. அதேபோல தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேலேயும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதன் விளைவா 5 முதல் 6ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதியை பொறுத்தவரையில தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை 5ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். பனிமூட்டத்தை பொறுத்த அளவில் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும். 5ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த அளவில் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.